எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓம் சாந்தி. நம்ம இன்னைக்கு ராஜயோகா மெடிடேஷன் ட்ரைனிங்ல எட்டர்னல் வேர்ல்ட் டிராமா அப்படிங்கிற ஒரு வண்டர்ஃபுல் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு த கிளாஸ். ஸோ நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப். அதாவது நம்ம அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த புத்தகத்துல மரணத்தை ரொம்ப அருகில் சந்தித்தவர்கள் அவங்க என்னென்னலாம் அனுபவம் பண்ணாங்க, என்னென்னலாம் பார்த்தாங்க, அந்த லைட் கிட்ட ஒரு அவங்க அந்த உடல்ல இருந்து அப்படியே வெளியில போனாங்க, அந்த லைட்டை சந்திச்சாங்க, அந்த லைட் கிட்ட அவங்க எவ்வளோ அன்கண்டிஷனல் லவ் அனுபவம் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த லைட் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே இரண்டு அப்பா இருக்காங்க. ஒண்ணு இந்த உடலுக்கான அப்பா, நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உடலுக்கான அப்பா, மற்றும் ஆத்மாவுக்கான தந்தை. அவரை தான் நம்ம பரமாத்மா, சிவபாபா, இறைவன், காட்ஃபாதர் அப்படி விதவிதமான பெயர்கள்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ அந்த பரமாத்மா ஜோதி ரூபமாக ஆத்மா நான் எப்படி ஒளி புள்ளியா இருக்கணும், அதே போல அவரும் இருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம நேத்து பார்த்தோம். மற்றும் அந்த லைட் என்கிட்ட, அதாவது நம்ம யார சிவபாபா சிவபாபா அப்படின்னா சிவத்தந்தை. சோ அந்த லைட் அந்த சிவபாபா ஆர் காட் என்னை எப்படி பாக்குறாரோ அப்படி தினமும் நம்மை நாம் பார்க்கணும். அந்த ஒரு எக்ஸசைஸ் டெய்லியுமே நம்ம செய்யணும். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இறைவன் என்னை எப்படி பார்க்கிறாரு? நான் மகிழ்ச்சியாக இருப்பதை இறைவன் விரும்புகின்றார். என் மீது அளவற்ற அன்பு வச்சிருக்காரு. நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை அக்செப்ட் பண்றாரு. அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். சோ சிவபாபா என்னை எப்படி பார்க்கிறாரோ அது மாதிரி என்ன நான் தினமும் அமர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆவது பார்க்கணும். அந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யணும். மற்றும் அந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்கணும். இறைவனினுடைய அன்கண்டிஷனல் லவ்க்கு நான் தகுதியானவன். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல யாரோ ஒருத்தவங்க என்னை அன்கண்டிஷனலி நேசிக்க ரெடியா இருக்காங்க. எந்த இஃப் அண்ட் பட்ஸ் இல்லாம. நீ இப்படி இருந்தாதான் நான் உன்னை நேசிப்பேன், நீ இதை செஞ்சாதான் நான் உன்னை நேசிப்பேன், நீ இப்படி ஆனாதான் உன்னை நேசிப்பேன். அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் இல்லாம யாரோ ஒருத்தவங்க என்னை நேசிக்க ரெடியா இருக்காங்கன்னா அந்த உணர்வு எப்படி இருக்கும்? நான் எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க என்னை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த உணர்வு நமக்கு எப்படி இருக்கும்? சோ சிவபாபா நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களை முழுவதுமாக நேசிக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே. நீங்க ரிச், நீங்க பியூட்டிஃபுல், அதுக்காகலாம் இந்தந்த காரணங்களுக்காகலாம் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு 5 மினிட்ஸ் அவருடைய அன்பை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதுதான் ஹிந்தியில சொல்லுவாங்க, தும் ஜோ ஹோ ஜேசே ஹோ மேரே ஹோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் என்னுடையவர்கள். இது இறைவன் என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். கொஞ்சம் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. காட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் வருது அப்படின்ட்டு. இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் வருது அப்படின்ட்டு. கண்டிப்பா நமக்கு அந்த அன்பு, அந்த மன்னிப்பு, அந்த கருணை, அந்த டிவினிட்டி, பியூரிட்டி, பாசிட்டிவிட்டி, இது எல்லாம் தான் இறைவன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நமக்குள்ள உணர்வுகள் ரீதியா வரும். ஆனா சின்ன வயசுல இருந்து நிறைய கண்டிஷன்ஸ் காரணத்தினால நம்ம நிறைய கேட்டது, பார்த்தது, படிச்சது, அந்த கண்டிஷனிங் தான் இறைவனை பற்றிய ஒரு தவறான இமேஜ் நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கு. அவரை பார்த்தாலே பயம் வரணும், அவர் அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு, தண்டிச்சிருவாரு, அதை செஞ்சிருவாரு, அப்படியெல்லாம் நிறைய கண்டிஷனிங்னால நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனா உணர்வுகள் ரீதியா இறைவன் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணுது? அன்பு தானே தோணுது. சோ அந்த அன்கண்டிஷனல் லவ், இறைவன் மீது நான் வச்சிருக்கக்கூடிய அன்பும் அவரு என் மீது வச்சிருக்கக்கூடிய அன்பும் ஜஸ்ட் அ தாட் அவே. நம்மளுடைய எண்ணத்துல கொண்டு வர்றது. அந்த ஃபீலிங்கிறது என்னுடைய எண்ணத்துல வரக்கூடிய விஷயம். அவ்வளவுதான். சோ இந்த விஷயத்த நம்ம டெய்லியுமே இந்த எக்ஸசைஸ 5 நிமிடமாவது
தினசரி நம்ம அவசியமா செய்யணும். நம்ம முன்னாடியே சொன்னோம். ஆக்சுவலி என் மீது நான் கருணை காட்டுவது, செல்ஃப் கம்பேஷன் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய அன்பை அனுபவம் செய்வதற்காக என்னை பர்மிட் பண்றது, என்ன அலோவ் பண்றது. அதுதான் என் மீது நான் காட்டக்கூடிய கருணை. பாருங்க, நம்ம டிவி பார்க்குறோம் இல்லையா? அந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து எப்பொழுதுமே சிக்னல்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, ஆண்டனாவ நான் கரெக்ட்டான பொசிஷன்ல வைக்கும்போது தான், டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வரக்கூடிய சிக்னலுக்கு ரைட் பொசிஷன்ல ஆண்டனாவ வைக்கும்போது தான், நம்மளால வந்து கிளியர் பிக்சர வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் பரமாத்மாவினுடைய அன்பு எப்பொழுதுமே ஃப்ளோ ஆயிட்டே தான் இருக்கு. அவருடைய எனர்ஜி எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, நான் எப்போ என்ன ரைட்டா அட்ஜஸ்ட் பண்றேனோ, இங்க அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். என் மீது எனக்கு நெறைய அன்பு இருக்கணும். அந்த சுயத்தின் மீது அன்பு இருந்தா மட்டும் தான், இறைவனினுடைய அன்பை அனுபவம் செய்வதற்காக நான் நேரத்த ஒதுக்குவேன். இல்லன்னா முழு நாளும் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கு டைம் இல்ல, வொர்க் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நான் பிஸியா இருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம மேல நமக்கு அன்பு குறைவாக இருப்பதனுடைய அடையாளம் தான். அதனால தான் இந்த மாதிரியான வார்த்தைகள நம்ம அதிகமா பயன்படுத்திட்டே இருக்கோம். ஸோ இங்க ஆண்டனாவ அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறதே என்ன அர்த்தம்னா, செல்ஃப் லவ் அப்படிங்கிறது தான். என் மீது எனக்கு அன்பு இருந்துச்சுன்னா, நான் நேரம் ஒதுக்குவேன். எதுக்காக? இறைவனினுடைய அன்ப அனுபவம் செய்றதுக்காக. பாருங்க, பொதுவா எலக்ட்ரீஷியன் வந்து நம்ம வீட்ல அந்த கனெக்ஷன்லாம் குடுக்கும்போது, 2 காப்பர் ஒயர கனெக்ட் பண்ணும்போது தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மேல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் டேப்ப ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆத்மா நான் இந்த உடல் அப்படிங்கிற இன்சுலேஷன் டேப்போட இருக்கேன். ஆனா பரமாத்மா உடல் அற்றவராக இருக்காரு. அப்போ இந்த பாடி கான்ஷியஸ் அப்படிங்கிற இந்த ராப்பிங் பேப்பர், இந்த இன்சுலேஷன் டேப் இத நம்ம ரிமூவ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நான் சோல் கான்ஷியஸ்க்கு வரும்போது தான் பரமாத்மாவினுடைய அன்ப என்னால அனுபவம் செய்ய முடியும். அவருடைய எனர்ஜிய, அவரோட வைப்ரேஷன, அவரோட பிரசன்ஸ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மெடிடேஷனோட இன்னைக்கு செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. ஃபோன கீழ வச்சுருங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள நீங்க அப்படியே திரும்ப மனதிற்குள்ள சொல்லுங்க. மெடிடேஷன் அப்படின்னாவே 2 விஷயம் தான். ஒண்ணு அந்த தாட்ஸ கிரியேட் பண்றது. 2வது விஷுவலைசேஷன். அத காட்சிகளாக நம்ம பார்க்கறது. மனசு வந்து எண்ணங்கள உருவாக்குது. புத்தி அந்த விஷுவலைசேஷன உருவாக்குது. ஸோ சொல்லக்கூடியத திருப்பி அப்படியே மனசுல ரிப்பீட் பண்ணுங்க. கூடவே அதை காட்சியாக பாருங்க. நாலா பக்கங்களிலிருந்தும் என்னுடைய எண்ணத்தை நீக்கி, தன் மீது நான் கவனம் செலுத்துகிறேன். நான் ஒரு அமைதியான ஆத்மா. வெண்மையான ஒளிப்புள்ளியாக உருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறேன். நான் இந்த உடலுக்கு எஜமானன், மாஸ்டர். ஆத்மா நான், கிரியேட்டர். மனதின் மூலமாக எண்ணங்களை உருவாக்குபவன். என்னுடைய உண்மையான குணம் அமைதி.
எனக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை என்னால் அனுபவம் செய்ய முடிகிறது. My mind is peaceful. புருவ மத்தியில் ஆத்மா என்னிடமிருந்து அமைதியினுடைய வைப்ரேஷன் இந்த உடலிலும் உடலை சுற்றி நான் இருக்கக்கூடிய இடத்திலும் ரேடியேட் ஆகிறது. I am a peaceful soul. நான் அமைதியான ஆத்மா. எனக்கு இந்த அமைதி மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த அமைதி என் மனதை குணப்படுத்துகிறது. ஓம் சாந்தி. நேத்து நம்ம இத கூட பார்த்தோம். அதாவது ஆத்மா மற்றும் பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படின்ட்டு. அதாவது ஆத்மாவும் இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது. பரமாத்மாவும் இந்த உலகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அப்போ எங்கிருந்து வந்தாங்க 2 பேருமே? சோ அததான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஆத்மாவும் ஒளிப்புள்ளி, பரமாத்மாவும் ஒளிப்புள்ளி. அடுத்தது 2 பேருமே சைத்தன்யமானவர்கள். ஜடம் கிடையாது. லிவிங் பீயிங் சைத்தன்யமானவர்கள். அடுத்தது ஆத்மாவுக்கும் அழிவில்ல, பரமாத்மாவுக்கும் அழிவு கிடையாது. செல்ஃப் லூமினஸ் தானாகவே ஒளிரக்கூடியவர்கள். சோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். ராஜ்யோகா அப்படின்னாவே நிறைய ஃப்ரேம் ஒர்க் இணைந்ததுதான் ராஜ்யோகா. சோ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அர்த்தம்? அதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலிமெண்ட்ஸ் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப ரைட்டா ஃபிட் ஆகக்கூடியது. அதாவது செல்ஃப் கன்சிஸ்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோம்? நான் ஆத்மா, இது என்னுடைய உடல். அதாவது ஆத்மானாவே அஜர், அமர், அவினாஷி, எட்டர்னல். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். 2வது எலிமெண்ட் என்ன பார்த்தோம்? பரமாத்மா. அவரும் என்னை போலவே அழிவற்றவராக இருக்காரு, எட்டர்னலா இருக்காரு. மற்றும் அவர் என் மீது அன்கண்டிஷனல் அன்பு வச்சிருக்காரு. சோ இத நம்ம 2வது பார்த்தோம். அடுத்தது நான் எப்படி ஆத்மாவோ அதே போல நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும், ஒவ்வொரு மனிதர்களுமே ஆத்மாக்கள் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வித்தியாசமானவர்கள். எல்லாருமே சமமானவர்கள். ஆனா எல்லாருமே வித்தியாசமானவர்கள். ஏன்? பிகாஸ் ஆத்மா தன்னுடைய பயணத்துல விதவிதமான சமஸ்காரத்தை, அதாவது விதவிதமான ரெக்கார்டிங்க கேரி பண்ணிட்டு தான் என்னோட வீட்டுக்கு ஒவ்வொருத்தருமே வந்திருக்காங்க. என்னோட வீட்டுல நான் யார ரிலேஷன்ஸ் சொல்றேனோ அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே தன்னுடைய பயணத்துல விதவிதமான பதிவுகளை கொண்டுட்டு தான் வந்திருக்காங்க. சோ எல்லாருமே வித்தியாசமானவர்கள். ஆனா எல்லாருமே சமமானவர்கள். சோ இது நம்ம 2வது பார்த்த கான்செப்ட். அடுத்தது இன்னைக்கு நம்ம இந்த ராஜயோகாவினுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான எலிமெண்ட் என்ன அப்படின்னா உலக நாடக சக்கரம் அப்படிங்கிறது. அதாவது இந்த 3 விஷயங்கள் தான் ஆத்மா, பரமாத்மா, நாடகம். இந்த 3 தான் ராஜயோகத்தினுடைய கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான தூண்கள். சோ இந்த 3மே எட்டர்னல், அழியாதது.
பொதுவா எது வந்து அழியாததோ, அது கண்டிப்பா லீனியர் ஸ்டேட்ல, நேர்கோட்டுல இருக்க முடியாது. அழியாதது அப்படின்னாவே, அது கண்டிப்பா சைக்கிள்ல வந்து தான் தீரணும். அழியாதது அப்படின்னாவே, அது வந்து சுழற்சியில வந்து தான் தீரணும். சோ, ஆத்மாவும் அழியாதது, பரமாத்மாவும் அழிவற்றவர், நாடகமும் அழியாதது. சோ, இது 3மே சுழற்சியில வந்துடுது. அது எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த உலகத்தினுடைய பாப்புலேஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தானே இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனித உடலுக்குள்ளேயும் ஆத்மா இருக்காங்க. சோ, அந்த ஆத்மா தான் அந்த உடல வந்து இயக்கிட்டு இருக்கு. ஆனா, நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்ப ஆத்மாக்கள் எல்லாம் எங்க இருந்து வராங்க? உடல் வந்து இந்த பூமியில உருவாக்கப்படுது. ஆனா, ஆத்மா எங்க இருந்து வருது இந்த பூமிக்கு? அப்படின்னா, அததான் நாம இன்கார்போரியல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நிராகார உலகம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து நம்ம பரம்தாம் சொல்லலாம், சாந்தி தாம் சொல்லலாம், முக்தி தாம் சொல்லலாம், நிர்வான் தாம் சொல்லலாம். இந்த உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு வெகு தூரத்துல மேல செம்பொன்னிறமான ஒரு உலகம் இருக்கு. அங்கிருந்து தான் ஆத்மாக்கள் கீழ வந்து டிசெண்ட் ஆகுறாங்க. ஜஸ்ட் ஆத்மா பாயிண்ட் ஆஃப் லைட்டா மேல இருந்து கீழ வரோம். வந்து இங்க உடல எடுக்கிறோம். இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல வரோம். சோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த பிறப்பிறப்பு அத முடிச்சுட்டோம் அப்படின்னா, மறுபடியும் திரும்பி மேல போறோம். இந்த சுழற்சி, இந்த சைக்கிள் திரும்ப, 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 திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து உங்களுக்கு முன்னாடியே இந்த செஷன்ல சொல்லியிருந்தோம். அதாவது ராஜயோகத்தினுடைய சில கான்செப்ட் உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப புதுசா இருக்கும். இதுவரைக்கும் கேட்காத விஷயங்களா இருக்கும். நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு, டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா வந்து நீங்க அவசரப்பட வேண்டாம். ரொம்ப ஹரியில வர வேண்டாம். ரொம்ப பொறுமையா ஏன்னா நம்ம மெடிடேஷனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன சொன்னோம்? பேஷன்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும், அக்செப்ட் பண்றதுக்கும் ஆப்வியஸ்லி நீங்க அந்த நேரத்த குடுத்து தான் தீரணும். சோ பொறுமையோட இத கேளுங்க. எங்களோட இணைந்து இந்த பயணத்துல டிராவல் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதோடைய புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்டின்னா, அதாவது ஏன் வந்து இந்த பிலீஃப் எல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சோம்? இந்த விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, எனக்கு வந்து ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அப்ப ஆப்வியஸ்லி இது ரைட் பிலீஃபா தானே இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? வென் ஐ லுக் அட் த வென் ஐ சேஞ்ச் த வே ஐ லுக் அட் திங்ஸ். நான் ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய விதத்த மாத்தும்போது, அந்த விஷயம் மாறும் அப்டின்ட்டு. அப்போ நான் வந்து இந்த இடத்துல எத நம்புறேன் அப்டிங்கிறது, எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும், எனக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வருது அப்டின்னா, அப்ப நான் நம்புற விஷயம் சரியானதுன்னு தானே அர்த்தம். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டா இருக்கு அப்டின்னா, என்னுடைய பிலீஃப் ரைட்டா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த ராஜயோகால நம்ம 25 இயர்ஸா இத நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட்டா இருக்கு. ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எத அனுபவம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க? அமைதியையும், மகிழ்ச்சியையும். அப்ப அத என்னால இங்க அனுபவம் பண்ண முடியுது. அப்ப கண்டிப்பா அந்த பிலீஃப் கரெக்ட்டா தானே இருக்கும். சோ அதுதான். அதனால ரொம்ப ஹரிபரியில வந்து உடனே எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல, ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதாக வேண்டாம். ஸ்லோ அண்ட் ஸ்லோ உங்களுக்கு எந்த விஷயங்கள அக்செப்ட் பண்ண முடியுதோ, அதோட இந்த ஜர்னிய கன்டின்யூ பண்ணுங்க. போக போக உங்களுக்கு மற்ற விஷயங்களும் புரிய ஆரம்பிச்சுரும். சோ இந்த பரம்தாமத்த தான் ஆத்மாக்களினுடைய வீடு அப்படின்னு சொல்றோம். அதுதான் பரமாத்மாவுக்கும் வீடு. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா 2 பேருமே இந்த பரம்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அங்கருந்து தான் ஆத்மா கீழ வருது. இந்த உடலை எடுக்குது. பிறப்பிறப்பு சக்கரத்துக்குள்ள வருது. உடலை எடுக்குது, விடுது, உடலை எடுக்குது, விடுது, உடலை எடுக்குது, விடுது. இந்த பயணத்தை முடிவு செய்து மறுபடியும் திரும்ப பரம்தாமத்துக்கே, அதாவது தன்னுடைய வீட்டுக்கே திரும்பி போகுது. இந்த சைக்கிள், சுழற்சி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இது வந்து நம்ம கார்போரியல் வேர்ல்டு. அதாவது பூமி சொல்றோம் இல்லையா? 5 தத்துவங்களால் ஆனது. ஆத்மா மேல இருந்து இங்க வந்து இந்த 5 தத்துவங்களால் ஆன உடலை எடுக்குது. அந்த உடல் மூலமா காரியங்கள செய்து, கர்மாவ செய்து, அந்த கர்மத்திற்கான செயல்களுக்கான பலனை அனுபவிக்குது. இததான் நம்ம கார்போரியல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பரம்தாமத்த தான் இன்கார்போரியல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். ஈவன் நம்ம பக்தியிலேயே இந்த வார்த்தைகள் சொல்றோம் இல்லையா? சிவலோகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே, கைலாயத்தில் இருக்கக்கூடிய கைலாயநாதரே, ஜன்னத்தில் இருக்கக்கூடிய அல்லாவே,
பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவே, இப்படி எல்லாம் நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லையா? சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த நிராகார உலகத்தை, அதாவது செம்பொன் நிறமாக, செல்ஃப் லூமினஸ் அப்படின்னா அங்க வந்து எந்த வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சூரியனோ, சந்திரனோ, லைட்டோ தேவை கிடையாது. அது தானாகவே ஒளிரக்கூடிய உலகம். சோ அந்த செல்ஃப் லூமினஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த பரம்தாமம் தான் பரமாத்மா மற்றும் ஆத்மாக்களினுடைய வீடு. சோ பரம்தாமத்துல இருந்து ஆத்மா நான் இந்த பூமிக்கு எனக்கான ரோல ப்ளே பண்றதுக்காக வரேன். இந்த உடலை எடுக்கிறேன். அப்போ நான் எந்தெந்த அவேர்னஸ்லலாம் இந்த பூமியில நான் செயல்கள் செய்யணும் அப்படின்னா, ஒரு 3 விதமான அவேர்னஸ் எனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆத்மா நான் நடிகனாக இருக்கேன். இந்த உலகம் அப்படிங்கிற நாடக மேடையில எனக்கான வேடத்தை எடுத்து, நான் என்னுடைய நடிப்ப நடிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிற அவேர்னஸ் எனக்கு இருக்கும்போது, அதாவது நான் ஆத்மா, நான் அம்மாங்கிற ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நான் மேனேஜர்ங்கிற ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நான் டாக்டர் அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு எனக்கு இருக்கும்போது, இந்த உலகத்த கூட, என்னுடைய வாழ்க்கைய கூட நான் ஒரு நாடகமாக பார்க்க ஆரம்பிப்பேன். என் கூட இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களையும் நடிகர்களாக பார்க்க ஆரம்பிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினலி அவங்க ஆத்மா. பட் அவங்க ப்ளே பண்ணக்கூடிய ரோல் தான் இன்ஜினியர், டாக்டர் அப்படிங்கிற வித்தியாசம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப யார் மேலயுமே எனக்கு எதிர்பார்ப்பு வராது. கோபங்கள் வராது. மற்றவங்களுடைய ரோல் இப்படிதான் இருக்கணும். அவங்களுடைய டயலாக் இப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்ஹாப்பினஸ் அழிஞ்சிடும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துக்கம், கவலை எல்லாமே நம்மள விட்டு போயிடும் இல்லையா? பிகாஸ் அதிகமான துக்கத்துக்கு காரணம் நம்ம மனிதர்கள் மேல அவங்க இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்கவங்களுக்குன்னு ரோல் கிடைச்சிருக்கு. அவங்கவங்களுக்குன்னு டயலாக் இருக்கு. அந்த டயலாக தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. அந்த ரோல தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. சோ இந்த அவேர்னஸ் எனக்கு இருந்துச்சுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்ஹாப்பினஸ் என் லைஃப்ல இருந்து அழிஞ்சிடும். சோ ஒரு டிராமா அப்படின்னாவே விதவிதமான ரோல்ஸ் இருக்கும் கண்டிப்பா ஒரு படத்துல. ஹீரோ இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, காமெடியன் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, சைடு ரோல்ஸ் ப்ளே பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாடகம் அப்படின்னாவே விதவிதமான காட்சிகள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை கூட ஒரு நாடகம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்றாங்க. இந்த டிராமால டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் காட்சிகள நான் வந்து சந்திக்க நேரிடும். இந்த அவேர்னஸ் எனக்கு இருக்கும்போது, நான் எந்த விஷயத்திலயும் துக்கப்பட மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ திருவிளையாடல் படத்த சிவாஜி சார் நடிச்சாரு. அப்ப தன் கூட இருக்கக்கூடிய நடிகர்கள் ஒழுங்கா வந்து டயலாக் டெலிவர் பண்ணல, ஒழுங்கா நடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய நடிப்ப ஸ்பாயில் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு இல்லையா? பிகாஸ் அவருடைய நடிப்புக்கான கிரெடிட்ஸ் அண்ட் ஃபேமஸ் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆத்மா நான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரோல அக்யூரேட்டா ப்ளே பண்ணும்போது, எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் தானாகவே எனக்கு கிடைக்கும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். அடுத்தது நாடகத்தினுடைய காட்சிகள் இப்போ வந்து ஒரு ஆக்டர் ஒரு சீன்ல டிராமாவினுடைய ஒரு சீன்ல நடிக்கிறாரு. அந்த சீன்ல அவரு கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணல அப்டின்னா அடுத்து என்ன பண்ணுவாரு? ஐய்யய்யோ! நான் வந்து அந்த சீன்ல கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்டி துக்கப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா? ரிஹர்சல் பண்ணி, அடுத்த சீனுக்காக இன்னும் நல்லா ரிஹர்சல் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, தன்னுடைய அடுத்த சீன அவரு பெட்டரா ப்ளே பண்ணுவாரு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல கூட ஒவ்வொரு சீன வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஒரு சீன்ல நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணல, நான் பெட்டரா ஆக்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஹோல் டிராமாவே கொலாப்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த சீன் விச் மீன்ஸ் ஹோல் லைஃபே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த சீன்ல நான் இன்னும் நல்லா ரிஹர்சல் பண்ணி, இன்னும் நல்லா நானு பிராக்டிஸ் பண்ணி, அடுத்த சீன என்னால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ முடிந்து போன காட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டும் தான் அடுத்த காட்சிய என்னால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த அவேர்னஸ் என்ன அப்படின்னா, ஆஸ் அ பிளேயர். ஆத்மா நானு, இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு பிளே கிரவுண்டுல விளையாட்டு வீரனாக இருக்கேன். இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கும்போது, என்னென்ன புரிதல்கள் ஏற்படும் அப்படின்னா, இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு. நான் எப்படி விளையாட்டு வீரனோ, அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுமே விளையாட்டு வீரர்கள். அவங்கவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ
ஒரு ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காரு. அவரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனதுக்கு அப்புறம், என்கிட்ட யாரும் பால் போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பேட்ட பிடிச்சதுக்கு அப்புறம், என்ன நோக்கி யாரும் பால் போடாதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பிளே கிரவுண்ட்ல இருக்கோம். கண்டிப்பா நம்மள நோக்கி பந்துகள் வீசப்படும். ஆனா அந்த பந்துகள எதிர்கொள்வதற்கு எனக்கு எவ்ளோ கேப்பபிலிட்டி வேணுமோ, என்னுடைய சக்திகள அதிகப்படுத்தணுமே தவிர, பந்துகள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதனால எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு சவால்களாக நம்ம எதிர்கொள்ளணும். அடுத்தது, விளையாட்டுனாவே என்ன சொல்லுவாங்க? வெற்றியும், தோல்வியும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தோல்வி வந்து இந்த வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. அது வந்து எனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக, சில விஷயங்கள நான் கத்துக்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. ஏன்னா ஒரு கேம்ல நான் தோத்தா தான், அந்த கேமினுடைய நுணுக்கம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பொதுவா பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய லைஃப்ல கூட தோல்விகள் தான் எனக்கு வாழ்க்கையினுடைய நுணுக்கங்கள கத்துக் குடுத்திருக்கு. அதனால அதுல இருந்து லெசன்ஸ மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னேறி நம்ம போயிட்டே இருக்கணும். அடுத்தது எந்த ஒரு விளையாட்டு வீரனும் பால பார்த்து பயந்து எஸ்கேப் ஆகி ஓட முடியாது. கண்டிப்பா அதை எதிர்கொண்டு தான் தீரணும். சோ நமக்கு கூட வாழ்க்கையில அந்த எஸ்கேபிசம் ஆட்டிட்யூட் அது வந்து இருக்கக்கூடாது. சோ அதுக்கு தான் நமக்கு ராஜ்யோகா அழகான ஒரு ட்ரெய்னிங் குடுக்குது. மாஸ்டர் என்னுடைய விதியை உருவாக்கக்கூடிய மாஸ்டர் நான் தான். என்னுடைய வாழ்க்கைய உருவாக்கக்கூடிய மாஸ்டர் நான் தான். இந்த உணர்வோட இந்த விளையாட்டு கிரவுண்டுல நான் விளையாடும்போது, எந்த ஒரு பந்த பார்த்தும் நான் எஸ்கேப் ஆகி ஓட மாட்டேன். அதை சரியாக எதிர்கொள்வேன். 3வது அவேர்னஸ் என்ன அப்டின்னா, நான் ஆத்மா, இந்த உலகம் அப்படிங்கிற விருந்தாளி வீட்டுக்கு பரந்தாமத்திலிருந்து ஒரு விருந்தாளியாக வந்திருக்கேன். ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன். சோ, லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன். நம்ம எல்லாருமே வந்து இந்த பார்ட்டியில, இந்த வாழ்க்கைங்கிற கொண்டாட்டத்துல, இந்த வாழ்க்கைங்கிற பார்ட்டியில கெஸ்ட்டா இருக்கோம். கெஸ்ட்னாவே என்ன அர்த்தம்? எல்லா பொருட்களையும் பயன்படுத்திக்கலாம். ஆனா, எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. அதுதானே கெஸ்ட். பாருங்க எவ்ளோ அழகான விஷயங்கள இந்த ராஜயோகா நமக்கு சொல்லிக் குடுக்குது. சோ, ஆ இந்த எதுவுமே வந்து எனக்கு சொந்தமானதல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸர்சைஸ் பார்த்தோம் இல்லையா? டிட்டாச்மென்ட். அந்த விடுபட்ட தன்மை. விடுபடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த புக் எக்ஸர்சைஸ் செய்தோம் இல்லையா? கம்ப்ளீட்டா பிசிக்கலி விலகுறது கிடையாது. ஆனா, மன ரீதியாக, புத்தியின் ரீதியாக ஒரு விஷயத்திலிருந்து, மனிதர்களின் உணர்விலிருந்து நான் விலகி இருக்கும்போது தான், அதை எதிர்கொள்வதற்கான சக்தி, அதை சரி செய்வதற்கான சக்தி எனக்கு கிடைக்கும். அந்த டிட்டாச்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த கெஸ்ட்ங்கிற அவேர்னஸ்ல இருக்கும்போது கிடைக்கும். அடுத்தது. சோ கெஸ்ட்னா என்ன அர்த்தம்? விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடியது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா, திரும்ப நான் என்னுடைய வீட்டுக்கு டிராவல் பண்ணி தான் தீரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி வந்தனோ, அப்படியே நான் திரும்பி போயாகணும். ஆத்மா நான் பரந்தாமத்துல இருந்து எப்படி வந்தேன்? ஃபுல் பொட்டன்ஷியலோட வந்தேன். அனைத்து சக்திகளோட வந்தேன். எல்லா குணங்களோட வந்தேன். ஆனா வந்து, இங்க என்னுடைய ஜர்னில நெறைய லேயர் ஆஃப் பதிவுகள், ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உருவாயிருச்சு. ஸோ அந்த பதிவுகள் தான் இப்ப என்கிட்ட இருந்து வெளிப்பட்டுட்டே இருக்கு. ஆனா நான் திரும்பி போகும்போது, நான் எப்படி வந்தனோ, அப்படியே நான் திரும்பி போகப் போறேன். ஸோ, அந்த திரும்பி போகப் போறேன். நான் எங்கிருந்து வந்தனோ, அந்த இடத்துக்கு நான் திரும்பி போறேன். அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கும்போது, இந்த உலகத்தினுடைய எந்த விஷயங்களும் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. துக்கத்தை ஏற்படுத்தாது. அதுதான் இந்த ராஜயோகத்தினுடைய ஒரு பியூட்டியே. என்ன அப்படின்னா, நீங்க இங்க லேர்ன் பண்ணக்கூடிய எந்த பிரின்சிபலுமே உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய துக்கத்த நீக்குமே தவிர, துக்கத்த குடுக்கக்கூடியதாக இருக்காது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய அழகு. ஏதாவது ராஜயோகா பிரின்சிபல் நமக்கு வந்து துக்கத்த குடுக்குது அப்படின்னா, ஒண்ணா அத நான் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இல்லன்னா எங்கேயோ அத தப்பா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சோ இது வந்து ஒரு எட்டர்னல் ஜர்னி. ஆத்மா பரந்தாமத்துல இருந்து கீழ வரதும், திரும்பி பரந்தாமத்துக்கு போறதும், திரும்பி கீழ வரதும், இது வந்து ஒரு அழியாத பயணமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு. நெறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி மேல இருந்து கீழ வர்றது? மறுபடியும் கீழ ஃபுல்லா தன்னுடைய பிறப்பு, இறப்பு எல்லாம் பண்றது. அப்புறம் மறுபடியும் மேல போறது. இது எதுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி நடந்துகிட்டே இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ ஆத்மா நானு.
இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா 2 காரணங்களுக்காக தான். ஒண்ணு, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுல் பொட்டன்ஷியல, எனக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகள நான் வெளிப்படுத்துவதற்காக. ஆத்மா பரம்தாமத்துல இருக்கும்போது, ஒரு கழட்டி வச்ச பேட்டரி மாதிரி. பேட்டரி ஃபுல்லு தான். ஆனா கழட்டி வச்சா என்ன யூஸ்? ஃபோன்ல போடணும் இல்லையா? அதே மாதிரி தான் பரம்தாமத்துல நான் ஃபுல் சார்ஜ்டு தான். ஃபுல் பொட்டன்ஷியல் தான். ஆனா, அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா, வெளிப்படுத்தணும்னா, எனக்கு ஒரு உடல் தேவ. அப்பதான் நான் அத வெளிப்படுத்த முடியும். சோ, அதுக்காக தான் நான் மேல இருந்து கீழ வந்தேன். அடுத்தது 2வது காரணம் என்னன்னா, நான் பரம்தாமத்துல பரமாத்மா கூட தான் இருப்பேன். சுப்ரீம் ஆத்மா கூட தான் இருப்பேன். ஆனாலும், அவரோட என்னுடைய உணர்வுகளை, உறவை நான் அனுபவம் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு உடல் தேவ. சோ, அதுக்காக தான் நான் மேல இருந்து கீழ வரேன். இந்த 2 காரணங்களுக்காக தான் பரந்தாமத்துல இருந்து ஆத்மா நான் கீழ இறங்கி வரேன். அதான் பொதுவா வந்து ரபீந்திரநாத் தாகூர் வந்து தன்னுடைய கீதாஞ்சலியில சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, "நான் பாட வேண்டிய பாடலை இன்று வரை நான் பாடவில்லை. ஏனென்றால் என்னுடைய என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த வீணையின் ஸ்ட்ரிங் சரி செய்யறதிலேயே, அந்த நரம்ப வந்து சரி செய்யறதிலேயே என்னுடைய நாட்கள் எல்லாம் ஓடிப் போனது." அப்படின்னு அந்த மாதிரி ஆத்மா நான் என்ன பர்ப்பஸ்க்காக இந்த பூமிக்கு கீழ இறங்கி வந்தனோ, அந்த பர்ப்பஸ தவிர, இந்த உடலினுடைய கிரேவிங்ஸ, இந்த உடலினுடைய சுகத்த ஃபுல்ஃபில் பண்றதுலயே நம்மளுடைய நாட்கள் எல்லாமே ஓடி போயிடுச்சு. இந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட அத ஸ்ட்ரிங் பண்றது, அன்ஸ்ட்ரிங் பண்றது. அந்த நரம்ப சரி செய்யறதுலயே என்னுடைய நாட்கள் எல்லாம் ஓடி போயிடுச்சு. நான் என்ன பர்ப்பஸ்க்காக, எந்த பாடல பாடணுமோ, அத இப்ப வரைக்கும் நம்ம பாடவே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் என்ன அர்த்தம்? அந்த 7 குணங்கள். ஞானத்த, தூய்மைய, அன்ப, அமைதிய, சக்திய, மகிழ்ச்சிய இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் கீழ இறங்கி வந்தேன். 2வது இறைவன் கிட்ட அந்த தூய்மையான அன்ப அனுபவம் பண்றதுக்காக தான் வந்தேன். பட் இத 2 தவிர நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது, அதாவது மறுபிறப்பு. ஆத்மாவினுடைய தன்மையே என்ன அப்டின்னா, ஒன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து அன்யூசபிள் ஆயிடுச்சு. இந்த வெஹிக்கிள வந்து நம்மளால பயன்படுத்த முடியாது அப்டின்னா, அடுத்த வெஹிக்கிளுக்கு ஷிஃப்ட் ஆகுறது. அதுதான் ஆத்மாவினுடைய தன்மை. வெஹிக்கிள் அப்டின்னா இந்த உடல். இந்த உடல என்னால பயன்படுத்த முடியல இதுக்கு மேல அப்டின்னா, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த உடலுக்கு ஷிஃப்ட் ஆகுவேன். இததான் நம்ம வந்து மறுபிறப்பு அப்டின்னு சொல்றோம். மறு அவதாரம் அப்டின்னு சொல்றோம். ஆத்மா நான் இந்த மறுபிறப்பு எடுக்கும்போது, அடுத்த உடலுக்குள்ள போகும்போது, விதவிதமான ஜெண்டர்ஸ்ல போலாம். ஆண் உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா பெண் உடலுக்கு போலாம். பெண் உடல்ல இருந்து ஆண் உடலுக்கு போலாம். விதவிதமான நேஷனாலிட்டீஸ்ல போகலாம். விதவிதமான மதத்துல இருக்கக்கூடிய உடலுக்கு போகலாம். விதவிதமான செல்வ வளம் இருக்கக்கூடிய, சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய உடல். விதவிதமான திறமைகள், எபிலிட்டீஸ் இருக்கக்கூடிய உடல். இந்த மாதிரி எந்த விதமான உடலுக்கு வேணாலும் ஆத்மா நான் போக முடியும். இது எப்படின்னா, இப்போ ஒரு பழத்துல எந்த விதை இருக்கோ, அந்த விதைய நம்ம மண்ணுக்குள்ள போடும்போது, அந்த பழம் தானே முளைக்கும். ஆப்பிள் விதைய நான் வந்து மண்ணுக்குள்ள போட்டுட்டு, எனக்கு வந்து மாம்பழம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அல்லது எலுமிச்சை விதைய மண்ணுக்குள்ள போட்டுட்டு, எனக்கு வந்து ஆரஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அதே மாதிரி தான் ஆத்மாங்கிறது விதை. சீடு மாதிரி. அப்போ மனித ஆத்மா கண்டிப்பா மனித உடலுக்குள்ள மட்டும் தான் போக முடியுமே தவிர, மறுபடியும் அது மறுபிறப்பு எடுக்கும்போது, மனித உடலுக்குள்ள மட்டும் தான் வருமே தவிர, எந்த ஜீவராசிகளினுடைய உடலுக்குள்ளயும் மனித ஆத்மா போக முடியாது. ஆனா நம்ம வந்து சில இடங்கள்ல அப்படி படிச்சிருப்போம் இல்லையா? புழுவாய், பூண்டாய் அப்படியெல்லாம் சொல்லிட்டு. சோ, நம்ம எந்த தவறுகளும் நேத்து நம்ம கூட சொன்னோம் இல்லையா? அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? இறைவன் மேல நமக்கு ஏன் பயம் வர ஆரம்பிச்சது? மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் நம்ம எந்த தவறுகளும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, "நீ தப்பு பண்ணீன்னா நாயா பிறந்துருவ, அதுவா பிறந்துருவ" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களே தவிர, உண்மையிலேயே மனித ஆத்மா, அந்த விதைக்கு மற்ற உடல்ல ஃபிட் ஆக முடியாது. மற்ற ஜீவராசிகளுக்குள்ள மனித ஆத்மா போக முடியாது. சில இடங்கள்ல வந்து இந்த மறுபிறப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவா வந்து இஸ்லாமியத்துல மற்றும் கிறிஸ்டியானிட்டில
இந்த மறுபிறப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு சயின்டிஃபிக்கா 3 விஷயங்கள் எவிடன்ஸா நம்ம குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சைல்டு ப்ராடிஜி. அதாவது சின்ன வயசுலயே சில குழந்தைங்க அவ்ளோ திறமைசாலிகளா இருக்காங்க. அத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? YouTubeல பார்த்திருக்கோம். நெறைய இடங்கள்ல படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி வந்து இந்த சின்ன வயசுல அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டுல அந்த ஆத்மா அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து திறமைசாலியா இருக்காங்க அப்படின்னா, பல பிறவிகளாக அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டுல அவங்க வந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பயிற்சி அவங்க எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. சோ கரெக்ட்டா இந்த பர்த்க்கு வரும்போது, இந்த பிரசன்ட் பர்த்ல அவங்களுக்கு கொஞ்சம் வருடங்கள், ஒரு 1 வருஷம், 2 வருஷம் அந்த ஃபீல்டுல அவங்களுக்கு ட்ரெய்னிங் கிடைச்சாலே, அதுல நல்லா மாஸ்டர் ஆயிடுறாங்க. ஏன்னா பல பிறவிகளா அவங்க வந்து அதற்காக பயிற்சி பண்ணியிருக்காங்க இல்லையா? சோ பிரசன்ட் பர்த்ல அதனுடைய பலன வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் உதாரணம். எவிடன்ஸ் மறுபிறப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. 2வது நம்ம வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சில பேருக்கு ஏதாவது குணப்படுத்த முடியாத மனோரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள வந்து தன்னுடைய முந்தைய பிறவிக்கு எடுத்துட்டு போயி, அது மாதிரி நம்ம அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து எவிடன்ஸா நியூஸ் பேப்பர்ல எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒரு ரூம்குள்ள இருந்தாலே பயமா இருக்குமாம். அதனால அவரு வந்து இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் ட்ரீட்மென்ட்க்கு போயிருக்காரு. ஹிப்னாட்டிசத்துக்கு. சோ அங்க வந்து அவங்களுடைய சப்கான்ஷியஸ்க்கு ஆழ் மனசுக்கு எடுத்துட்டு போயி, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவர் வந்து தன்னுடைய முந்தைய பிறவியில ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரி போர் நடக்கும்போது, எதிரிகள் வந்து அவர குண்டுகளால தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து பார்டர்ல இருந்து அந்த கூடாரத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ குண்டுகளோடையே அந்த கூடாரத்துல போய் இறந்துடுறாரு. சோ அவருடைய லாஸ்ட் தாட் என்னவா இருக்கு, நான் இந்த கூடாரத்த அடைஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து சேஃபா இருப்பேன் அப்படின்ட்டு. அதுதான் என்ன ஆகுது, இப்பவும் அவருக்கு நான் ரூம்குள்ள இருந்தா சேஃப்டியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வுகள் வந்து ஏற்படுத்துது. சோ இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் ட்ரீட்மெண்ட் ஒரு எவிடன்ஸ். அதாவது நமக்கு மறுபிறப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு. 3வது என்ன அப்படின்னா, பாஸ்ட் லைஃப் மெமரீஸ். ஒரு சிறுவன் பீகார்ல இருக்காரு. அவரு தன்னுடைய 3 வயதிலேயே ஒரு ஏலியன் லாங்குவேஜ் வந்து பேச ஆரம்பிக்கிறார். யாருக்குமே புரியாத லாங்குவேஜ். அப்புறம் அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ் பேசுறாரு. பிரான்ஸ்ல பேசக்கூடிய மொழி இது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு தன்னுடைய அம்மா, அப்பா யாரு? தான் எந்த ஊரு? அப்படிலாம் சொல்லி வளர வளர சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த சிறுவன் பேச்ச கேட்டுட்டு இவங்களும் அத வந்து ரிசர்ச் பண்றாங்க. அவர் சொன்ன இடத்துக்கு வந்து போறாங்க. அதே மாதிரி அவர் சொன்னது அனைத்துமே உண்மையாக இருக்கு. அது மாரி இந்தியால கூட ஒரு கேஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். 1950ல நடந்தது. காந்திஜி இருக்கும்போது நடந்தது. சாந்தி தேவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க YouTubeல போட்டீங்கன்னா தெரியும். சாந்தி தேவின்னு சொல்லி YouTubeல. அவங்க கூட தன்னுடைய சிறு வயதுல தன்னுடைய முந்தைய பிறவியின் விஷயங்கள சரியா ஞாபகம் வச்சு சொன்னாங்க அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி அதாவது ரொம்ப டீப் ரூட்டடா ஆழமா ஒரு விஷயம் ஆத்மால ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து அடுத்த பர்த் எடுத்தாலும் அந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கும். அப்படி ஏதாவது அவங்களுக்குள்ள பதியிற மாரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு முன்னாடி பிறவியில நடந்திருக்கும். அதனால தான் சில பேருக்கு மட்டும் அது ஞாபகம் இருக்கு. எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல. சோ இந்த 3 விஷயங்களுமே நமக்கு மறுபிறப்பு இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கானது. இன்னும் இத பத்தி நீங்க சயின்டிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும், இல்ல எனக்கு அப்படியெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அயன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் பாருங்க, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். அவரு ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சோ ரிசர்ச் பை டாக்டர் அயன் ஸ்டீவன்சன் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த மறுபிறப்பு பத்தி சயின்டிஃபிக்கா எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, பிம் போன் லோமல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட். அவரு வந்து அவருக்கு வரக்கூடிய பேஷண்ட் இதய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நோயாளிகள். அந்த பேஷண்ட் வந்து சில பேர் வந்து அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ் நேத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? மரணத்துக்கு அருகில் சென்றது. சோ அத வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு கொஞ்சம் கூட வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு. கான்ஷியஸ்னஸ்னா ஆத்மா. வெஸ்ட்ல வந்து அத கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம வந்து அத ஆத்மா, ஆன்மீகத்துல ஆத்மான்னு சொல்றோம். சோ கான்ஷியஸ்னஸ் பியாண்ட் லைஃப். மரணத்திற்கு பிறகும் கூட ஆத்மா உயிரோட தான் இருக்கு. அதாவது ஆத்மாங்கிற ஒரு விஷயம் அழியாததா இருக்கு. அப்படிங்கிறத அவர் வந்து நம்பாம தான் இருந்தாரு. ஆனா அவருடைய பேஷண்ட் சில பேர் வந்து இந்த மாதிரி மரணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அனுபவத்த சந்திச்சிருக்காங்க. சோ அவங்களெல்லாம் வந்து இவரு ரிசர்ச் பண்ணி, அதன் மூலமா இவரு அந்த நெறைய அனுபவத்தின் மூலமா ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. அதுதான் கான்ஷியஸ்னஸ் பியாண்ட் லைஃப்.
சோ அதுல வந்து ஒரு அழகான வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஆத்மா கண்டிப்பா இந்த மரணத்திற்கு பிறகு கூட அழிவது கிடையாது. இந்த உடலினுடைய அழிவுக்கு பிறகு கூட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்குதான். இட்ஸ் அலைவ் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கும்போது பாருங்க, இவங்க வந்து ராஜயோகா பிராக்டிஸ்னர் கிடையாது. இவங்களுக்கும் பிரம்மா குமாரிஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சோ இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா சயின்டிஸ்ட். ஃபுல்லா வந்து பிசிக்ஸ் அண்ட் மெடிசன் வந்து நம்பக்கூடியவங்க. ஆனா சயின்ஸ்லயே நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட்ட எவ்வளோ அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப்காக தான் உங்களுக்கு நம்ம இதெல்லாம் குடுக்குறோம். அடுத்தது, நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். நமக்கு வந்து மறுபிறப்பு கிடைக்குது அப்படி சொல்றீங்க இல்லையா? நம்ம வந்து எந்த மாதிரியான வீட்ல போய் பிறக்கிறோம்? எந்த மாதிரியான உடல் நமக்கு கிடைக்கும்? எந்த மாதிரியான மனிதர்களோட நம்ம பிறப்போம்? இதெல்லாம் டிசைட் பண்றது யாரு? இதெல்லாம் வந்து எதனுடைய ஆதாரத்துல அமையுது? அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். சோ, அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது லா ஆஃப் கர்மா. ஆத்மா எனக்கு எந்த மாதிரியான உடல் கிடைக்கணும், ரோல் கிடைக்கணும், எந்த மாதிரியான பர்த் நான் எடுக்கணும், இது எல்லாமே எதனுடைய ஆதாரத்துல அமையுது அப்படின்னா, கர்மத்தின் விதியின் ஆதாரத்துல தான் அமையுது. உங்களுக்கு இன்னைக்கு ஜஸ்ட் பேசிக்கா நம்ம டச் பண்றோம். நம்ம இத பத்தி டீட்டெயில்டா இன்னொரு செஷன் இருக்கு. லா ஆஃப் கர்மா, கர்மத்தின் விதி அப்படின்னா, நியூட்டன்ஸ்னுடைய 3 லா இருக்கு இல்லையா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான மற்றும் எதிர் செயல் உண்டு. அது வந்து கர்மத்தினுடைய விதி கிடையாது. ஆக்சுவலி கர்மத்தினுடைய விதி என்ன அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஐ அஃபெக்ட் தெர் இஸ் அ ரிசல்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். நான் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான பலனை நான் அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் வந்து கர்மத்தினுடைய விதி. சோ கர்மானா என்ன அர்த்தம் அப்படின்னா, நெறைய பேர் வந்து கர்மானாவே அது வந்து இட்ஸ் அ டூல் ஃபார் பனிஷ்மென்ட். நமக்கு பாஸ்ட்ல வந்து செஞ்ச தண்டனைக்காக கிடைக்கக்கூடிய பாஸ்ட்ல வந்து செய்த தவறுகளுக்காக கிடைக்கக்கூடிய தண்டனை தான் கர்மா அப்படி சொல்லி நெனைப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம். ராஜயோகாவினுடைய எந்த பிரின்சிபலுமே நம்மள துக்கத்துக்கோ, அன்ஹாப்பிக்கோ கொண்டு போற விஷயம் கிடையாது. அப்படி நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட்ட துக்கமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம் அல்லது தப்பா அப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ராஜயோகாவினுடைய எல்லா பிரின்சிபலுமே நம்மள எம்பவர் பண்றதுக்காக, என்ரிச் பண்றதுக்காக, என்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக, என்னுடைய வாழ்க்கையில அமைதிய கொண்டு வரதுக்காக, என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப சரி பண்றதுக்காக தான். அப்போ கர்மாங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய கடந்த காலத்துல, இந்த பிறவியின் கடந்த காலமோ, அல்லது என்னுடைய முந்தைய பிறவிகள்லயோ, நான் வேற உடல்ல இருக்கும்போதோ, நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன் அப்படின்னா, நிகழ்காலத்துல அதை சரி செய்வதற்கான சான்ஸ், அதை சரி செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கர்மாங்கிறது. என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்த கூட நம்ம ராஜயோகா பிரின்சிபல் மூலமா சரி செய்ய முடியும். பாருங்க எவ்வளவு அழகான விஷயம் இல்ல? எவ்வளவு பியூட்டிஃபுல் கான்செப்ட். பொதுவா என்ன சொல்லுவாங்க? நடந்து முடிஞ்சத சரி பண்ண முடியாதும்பாங்க. ஆனா, இந்த கர்மத்தின் விதியின் மூலமா நம்ம நடந்து முடிஞ்சத கூட சரி பண்ண முடியும். சோ கர்மாங்கிறது என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அன் எனர்ஜி. நான் என்ன எனர்ஜிய என்கிட்ட இருந்து வெளியில அனுப்புறேனோ, அந்த எனர்ஜி எனக்கு ரிட்டர்ன் வரும். அதுதான் கர்மா. கர்மானா செயல் மட்டும் கிடையாது, எனர்ஜி. எனர்ஜினா என்ன அர்த்தம்? என்னோட எண்ணத்தின் மூலமா, என்னோட வார்த்தையின் மூலமா, என்னோட செயல்கள் மூலமா நான் என்ன வெளியில அனுப்புறேனோ, அது இட் வில் கம் பேக் டூ மீ. சோ, சில தவறான புரிதல்கள் நம்மளுடைய நிகழ்கால சூழ்நிலைக்கு காரணம் அப்படி சொல்லி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நைட் வந்து ஒரு டேபிள் எங்க முன்னாடி வச்சு சாப்பிடுறேன். சாப்பிட்டு அப்படியே நான் படுத்துடுறேன். காலையில எந்திரிச்ச உடனேயும் அந்த டேபிள்ல என்னுடைய கால் அடிபட்டு எனக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உடனே நான் வந்து என்னுடைய வீட்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய மனைவிய திட்டுறேன். "உன்னால தான் எனக்கு கால்ல ரத்தம் வந்துருச்சு" அப்படின்ட்டு. "இல்ல நான் ஒண்ணும் பண்ணல" அவங்க சொல்றாங்க. அடுத்து என்னோட குழந்தைங்கள திட்டுறேன். "உங்களால தான் எனக்கு கால்ல ரத்தம் வந்துருச்சு. நான் ஒண்ணும் பண்ணல. நான்லாம் வைக்கல அந்த இடத்துல." அடுத்தது வந்து கடவுள திட்டுறேன். எல்லாரும் இல்லன்னு சொன்னா அடுத்து மேல மேல தானே கை போகும். சோ இறைவன நான் குறை சொல்றேன். இறைவனால தான் எனக்கு இந்த மாதிரி கால்ல ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவரு தான் எனக்கு வந்து இப்படி தண்டனைகள் குடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வீட்டினுடைய வாஸ்து சரியில்ல. அதனால தான் எனக்கு கால்ல ரத்தம் வந்துருச்சு.
அப்புறம் எனக்கு வந்து சனி திசை நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து கிரக நிலை சரியில்ல. ஜோசியக்காரர் அப்பவே சொன்னாரு. அதனால தான் எனக்கு கால்ல ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க. அதனால தான் எனக்கு கால்ல ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்படிலாம் சொல்றோம். அப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. "ஏங்க நீங்க தாங்க முன்னாடி நாளு அந்த ஸ்டூல அதே இடத்துல வச்சுட்டு படுத்தீங்க" அப்படின்ட்டு. உடனே எனக்கு ஞாபகம் வருது. எஸ், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னுடைய கால்ல ரத்தம் வர்றதுக்கு யார் காரணம்? இறைவனோ, என்னுடைய விதியோ, ஜாதகமோ, எந்த சடங்கு சம்பிரதாயங்களோ, எந்த சூனியமோ, பிளாக் மேஜிக் அது எதுவுமே என்னுடைய கால்ல ரத்தம் வர்றதுக்கு காரணம் கிடையாது. யார் காரணம்? நான் தான் காரணம். முன்னாடி நாள் அந்த ஸ்டூல் அந்த இடத்துல வச்சது யாரு? நான் தான். அதனால தான் எனக்கு அடிபட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? இத நான் அக்செப்ட் பண்ணிட்டு, என் ஒய்ஃப் சொல்லும்போது இத ஏத்துக்கிட்டு, நாளைக்கு அந்த ஸ்டூல் இன்னைக்கு அந்த ஸ்டூல வந்து நான் வேற இடத்துல வச்சுட்டு படுத்தேன் அப்படின்னா, நாளைக்கு அந்த ஸ்டூல்னால எனக்கு அடிபடாது. கரெக்ட்டுங்களா? ஒருவேள அத அக்செப்ட் பண்ணாம, என்னால தான் எனக்கு கால்ல ரத்தம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்காம, நான் புடிவாதமா அடமன்ட்டா இருக்கேன். இன்னைக்கும் அதே இடத்துல அந்த ஸ்டூல வச்சுட்டு படுக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் நாளைக்கும் அதே ஸ்டூல்னால அடிபட வேண்டியதாயிடும். சோ இதுதான் கர்மா. என்னுடைய லைஃப்ல நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் யாரு காரணம் அப்படின்னா, நான் மட்டும் தான் காரணம். இது வந்து நமக்கு செல்ஃப் பிட்டிய குடுக்கக் கூடாது. நமக்கு வந்து குற்ற உணர்ச்சிய குடுக்கக் கூடாது. இது வந்து நமக்கு சுதந்திரத்த குடுக்குது. என்னுடைய வாழ்க்கைய மாற்றுவதற்கான ஃப்ரீடம் எனக்கு குடுக்குது. நான் தான் ரீசன்னா, அப்ப சேஞ்ச் பண்றதும் யாருனால முடியும்? என்னுடைய லைஃபோட சிச்சுவேஷனுக்கு நான் தான் காரணம்னா, அப்ப அதை மாற்றுவதற்கான சுதந்திரமும் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு இல்லையா? சோ, இந்த நாலேட்ஜ் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுக்குது. என்னுடைய லைஃப எனக்கு புடிச்ச மாதிரி என்னால மாத்திக்க முடியும். அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு குடுக்குது. அதுதான் கர்மாங்கிறது. அதுதான் இது ஒரு என்ரிச்சிங் டூல். இது வந்து பனிஷ்மென்ட் குடுக்கக்கூடிய டூல் கிடையாது. சோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கர்மாங்கிற ஃபேக்டர்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, வெரி, வெரி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இந்த கர்மா அப்படிங்கிற கர்மத்தின் பலனை உருவாக்குவதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எந்த இன்டென்ஷனோட, நோக்கத்தோட ஒரு கர்மாவ செய்யறேன் அப்படிங்கிறது தான். இன்டென்ஷன்ங்கிறது வேற, டிசையர் அப்படிங்கிறது வேற. நெறைய இடங்கள்ல இன்டென்ஷன் வந்து டிசையர் வந்து பாசிட்டிவா இருக்கலாம். ஆனா இன்டென்ஷன் நெகட்டிவா இருக்கும். அதாவது டிசையர் அப்படிங்கிறது எல்லாருடைய கண்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்டென்ஷன் அப்படிங்கிறது எனக்கும் பரமாத்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாருமே வந்து சில பேரு ரெகுலரா இந்த 7 டேஸ் கோர்ஸ நல்லா டைமுக்கு ஜாயின் பண்ணி, ரொம்ப சின்சியரா, டிசிப்ளினா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன், உங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்றேன். ஆனா, அத பிரசன்ட் பண்ணும்போது என்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்டின்னா, இந்த கிஃப்ட்ட வச்சுட்டு நீங்க யாருமே வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்டிங்கிற இன்டென்ஷனோட, அந்த நோக்கத்தோட நான் அந்த கிஃப்ட்ட பிரசன்ட் பண்றேன். என்னோட டிசைர் என்ன? பரிசு குடுக்குறது எல்லாருக்கும். என்னோட ஆசை எல்லாருக்கும் பரிசு குடுக்குறது. ஆனா என்னோட நோக்கம் என்ன? இன்டென்ஷன் என்ன? அந்த பரிச வச்சு நீங்க யாரும் வந்து நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது. அப்ப இது பாசிட்டிவ் கர்மாவா? நெகட்டிவ் கர்மாவா? நெகட்டிவ் கர்மா இல்லையா? சோ அதுதான். நான் எந்த இன்டென்ஷனோட ஒரு கர்மாவ செய்யறேன் அப்படிங்கிறது தான் அந்த கர்மாவினுடைய பலனை வந்து நிர்ணயிக்குது. எப்பொழுதுமே என்னோட இன்டென்ஷன் வந்து பியூரா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான கர்மாவ கிரியேட் பண்ண முடியும். அந்த ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது, இதுல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள் எல்லாமே கர்மத்தினுடைய பலன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. 2வது, எந்த தரத்தோட நான் ஒரு வேலைய செய்றேன் அப்படிங்கிறது. 3வது, எவ்ளோ கவனத்தோட நான் ஒரு வேலைய செய்றேன். 4வது, எந்த நேரத்துல அந்த வேலைய நான் செய்றேன். இப்போ ஒருத்தவங்க வந்து குழியில விழுந்துட்டு கயிறு கேட்கறாங்க. ஒருத்தவங்க தூக்க மாட்டுறதுக்கு கயிறு கேட்றாங்க. 2க்கும் நான் கயிறு தான் குடுக்குறேன். ஆனா ஒண்ணு பாசிட்டிவ், ஒண்ணு நெகட்டிவ் ஆகுது இல்லையா? சோ எந்த மாதிரியான நேரத்துல, எந்த மாதிரியான சூழ்நிலையில, எந்த மாதிரியான சரவுண்டிங்ஸ்ல நான் ஒரு கர்மாவ செய்றேன். இப்போ ஒரு முடிவ வந்து ஒரு அரசன் எடுக்குறாரு. அதே முடிவ, ஒரு தவறான முடிவ ஒரு பிரஜை எடுக்குறாரு. ஆனா யாருக்கு வந்து அதிகமான பாதிப்பு? அதிகமான நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும் அரசனுக்கு. பிகாஸ் எந்த பொசிஷன்ல இருந்து அந்த டெசிஷன் எடுக்குறாங்கங்கிறதுல வித்தியாசம் இருக்கு.
சோ இது எல்லாமே கர்மாவினுடைய பலன் மீது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. பாருங்க, இதுல நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கலாம். அதுதான் வந்து ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள் இதுல இருக்கக்கூடியது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்கலாம். ஆனா, எது வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, எனக்கு எதிர்ல வரக்கூடிய ஸ்டிமுலஸ்க்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன்? அதுக்கு நான் எப்படி பதில் குடுக்குறேன்? அதை எப்படி நான் கையாளுகிறேன்? அது வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அது கம்ப்ளீட்டா என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ, எப்போ நீங்க இந்த ராஜயோகாவினுடைய பிரின்சிபல நீங்க அப்ளை பண்றீங்களோ, என்ன பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் விஷயமே? நான் மாஸ்டர். ஆத்மா நானு, மாஸ்டர். அதுதானே ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இந்த ஒரு விஷயத்த தானே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மாஸ்டர் அப்படிங்கிற உணர்வு எப்போ எனக்குள்ள வருதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல நான் வந்து சூழ்நிலைக்கு விக்டிம் ஆக மாட்டேன். விக்டரா இருப்பேன். நான் வந்து இந்த சூழ்நிலையால பாதிக்கப்பட்டுட்டு இருக்கேன். இந்த மனுஷனால நான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி நம்மளையே நாம அந்த செல்ஃப் பிட்டியா குற்ற உணர்ச்சியான வாழ்க்கை நம்ம வாழ மாட்டோம். அந்த இடத்துல மாஸ்டரா இருப்போம். ரைட் ரெஸ்பான்ஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு என்னால குடுக்க முடியும். இல்ல நீங்க வந்து அந்த மாஸ்டர்ங்கிற உணர்வு, அதாவது இந்த உடலுக்கு நான் தான் மாஸ்டர். இந்த சிச்சுவேஷனுக்கு நான் தான் மாஸ்டர். அப்படிங்கிற அந்த உணர்வு இல்ல அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம வந்து அந்த இடத்துல விக்டிம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நான் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற உணர்வுக்கு நான் வர ஆரம்பிச்சுருவேன். அப்ப என்ன என்ன ஃபீல் பண்ணுவேன்? துக்கத்தையும், கவலையையும் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்படிதான் நம்ம ராஜயோகா பிரின்சிபல் இந்த கர்மாங்கிற விஷயத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது, இந்த கர்மாங்கிற கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கும்போது, எந்தெந்த லெசன்ஸ வந்து நம்ம ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, சில 6 விஷயங்கள் இருக்கு. அத வந்து நம்ம அவசியமா இந்த கர்மாங்கிற லெசன் தெரிஞ்சுக்கும்போது, ஞாபகத்துல வைக்கிறது இம்பார்ட்டன்ட். சோ அது என்னென்ன அப்டிங்கிறத உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த செஷன்ல சொல்றோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் மெடிடேஷனோட இன்னைக்கு செஷன் வந்து நம்ம குளோஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த கர்மா லெசன் வந்து மறுபடியும் டீட்டெயில்டா இருக்கு. ஒரு செஷனே வந்து கர்மாக்கு இருக்கு. அதுல உங்களுடைய நெறைய கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளா தான் நம்ம பிரீஃபா தான் சொல்லியிருக்கோம். இப்ப வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம். எல்லாருமே அப்படியே நேரா அமர்ந்துக்கோங்க. இந்த மெடிடேஷன் வந்து நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ ஒண்ணு நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. இங்க வந்து நம்ம செய்யும்போது நமக்கு ஒருத்தவங்க கைட் பண்றாங்க. இன்னொன்னு குரூப்பா நம்ம பண்றோம். ஸோ அந்த குரூப்பினுடைய வைப்ரேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓம் சாந்தி. எனக்கு எதிர்ல ஒரு நீளமான கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில என்னை நானே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய இந்த உடல் நான் அல்ல. இந்த உடலை இயக்கக்கூடிய டிவைன் பவர், திவ்ய சக்தி, வெண்மையான நட்சத்திரமாக உருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறேன். நான்
அன்பான ஆத்மா, I am a loveful soul. எனக்கு என் மீது நிறைய அன்பு இருக்கிறது. அந்த அன்பினுடைய எனர்ஜி எனக்குள்ள ஃப்ளோ ஆகுறத என்னால் நன்கு உணர முடிகிறது. இந்த சைலன்ஸ், இந்த லவ் என்னுடைய மன வலிகள குணப்படுத்துகிறது. எனக்கு எதிர்ல ஆத்மா என்னுடைய உண்மையான அப்பா சிவபாபா பிரகாசமாக ஒளி புள்ளியாக ஒளி வீசிட்டு இருக்காரு. அன்பு கடலான என் தந்தை என் மீது அளவற்ற அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார். குழந்தாய், நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். சிவபாபாவுக்கு என்னுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சிருக்காரு. இறைவன் என்னை நேசிக்கின்றார். இறைவன் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காரு. இறைவன் நான் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புகின்றார். அதனால்தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நான் இறைவனினுடைய அளவற்ற அன்பை அடைவதற்கு தகுதியானவன். I am a worthy of God's love.
எப்படி சூரியன் கிட்ட இருந்து பிரகாசமான கிரணங்கள் வெளிச்சம் வருமோ, அதே போல வெண்மையான கிரணங்கள் பரமாத்மா கிட்ட இருந்து ஆத்மா எனக்குள்ள நிறைகிறது. என்னுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய வலி, பழைய நினைவுகளின் காயம், என்னுடைய பலகீனங்கள் அனைத்தையும் இறைவனின் தூய்மையான அன்பு குணப்படுத்துகிறது. Divine healing. I am healed. இறைவன் என்னை எந்த அளவுக்கு உயர்ந்த பார்வையில பார்க்கிறாரோ, அதே போல என்னை நான் பார்க்கின்றேன். Through God's eyes. இறைவனிடமிருந்து நான் அடைந்த இந்த அன்பை அனைவருக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கின்றேன். Because I am a loveful soul. நான் அன்பான ஆத்மா. ஓம் சாந்தி.